மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ரொம்ப நாளாக 2-3 நாளாக வீடியோ வரலையேன்னு பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸை இன்றைக்கி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றும் பல சம்பவங்களை பற்றி சார் கிட்ட கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதவங்க ஹை பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 2-3 நாளாக வீடியோ போகலன்ட்டு மக்கள் சப்ஸ்கிரைபர் சார் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம முதல்ல அதுக்கு நம்ம அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்குவோம். ஏன்னா லீவுன்றதுனால எனக்கு லீவு இல்லைங்க, நான் எல்லா நாளும் இதுதான். நம்ம குழு அவர்கள் ஓட்டு போட போனது சொந்த ஊருக்கு போனோம். போயிட்டு அவர்களும் ஐடி எம்ப்ளாயிஸ் மாதிரி ஆகிட்டாங்க. நம்ம செந்தில் சொன்ன ஐடி எம்ப்ளாயி மாதிரி. அதனால் வியாழன்றது வெள்ளி சனி ஞாயிறு அப்படி போயிடுச்சு. இந்த ஐடியா கொடுத்ததே நீங்கள் தான் சார். வியாழக்கிழமை ஓட்டு போட போனால் வெள்ளி சனி ஞாயிறு ஓட்டு அது இங்கே பேச நம்ம கேமராமேனும் கேட்டார்னு நினைக்கிறேன். ரைட்டு. அதனால் இனிமேல் இது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்கான வேலையை பண்ணுவோம். கூடிய வரைக்கும் இது பண்ணுவோம். ஆனால் அந்த 2-3 நாளில் பல சம்பவங்கள் நடந்திருக்குது. பலரும் பேசியிருக்காங்க, நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நம்முடைய கருத்து என்னன்றது எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம செல்வோம். முதல் கேள்வியாக ஒருத்தர் டீலிமிட்டேஷன் பற்றி கேட்டிருக்காரு. நம்ம இதில் டீலிமிட்டேஷனில் பிடிஆர் என்னவோ சொல்கிறாரு. இது நான் டீலிமிட்டேஷன் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். டீலிமிட்டேஷன்றது அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கணுன்றது தான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற விதி. சென்சஸ் முடிஞ்சதுக்கு. ஆமாம், நமக்கு 2021 நடக்கலை. 2001 அதாவது 71 மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு கீழே இருந்ததுனால எங்களுடைய எண்ணிக்கை குறையுதுன்னு பிரச்சனை பண்ணப்போ 76 ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு இப்படியே நிறைய அப்படி தொடரணும்னு. 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது டீலிமிட்டேஷன் கமிட்டியில் திமுக இருக்குது, பொன்முடி தான் அதில் குழுவில் மெம்பராக இருக்கார். மீண்டும் அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி போடலாம் முடிவெடுத்தாங்க. அப்போ 2001 to 25 வருஷம்னா 2026. இதுலேயே 50 வருஷம் போனதுனால மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டு. அப்போ எம்பிக்கு இதுக்கப்புறம் 25 வருஷம் தள்ளி போடுன்னு சொல்கிற வாதங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. 2026னா 2021 மக்கள் தொகை கணக்கெடுத்திருந்தால் அது முடிஞ்சிருக்கும். ஆனால் கொரோனா பீரியட்னால எடுக்க முடியாமல் போச்சு. 27 தான் எடுக்க போகிறாங்க. இப்போவே அதுக்கான ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிச்சு. இது சென்சஸ் பற்றி இந்த தடவை எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது, எப்படி நீங்கள் ஆன்லைனில் பண்ணலான்றதெல்லாம் நம்ம இன்னொரு இதில் பேசுவோம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி இந்த தொகுதி அடிப்படையில் எடுக்க போகிறாங்க. அந்த படியில் பார்த்தா 2010 தொகுதி குறையும்னாங்க. அப்போ டீலிமிட்டேஷன் பில்லு வருது. ஒரு பில்லு இந்த இதுக்கு பிறகு சென்சஸ்க்கு பிறகு இந்த டீலிமிட்டேஷனுக்கு பிறகு பெண்களுக்கான இடஒதுக்கீடை அதற்கு ஏற்றார் போல் ஏற்றுவோன்றது நல்ல விஷயம். அது 2வது 850 உறுப்பினர்களாக மாற்றுவது. 3வது இந்த யூனியன் பிரதேசங்களுக்கான டீலிமிட்டேஷன். இந்த 3 பில்லையும் இவர்கள் தோற்கடிக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பில்லு கொண்டு வரும்பொழுது அமித்ஷா முதற்கொண்டு எல்லாருமே சொல்கிறது, நாங்கள் 50% கிராஜுவலாக எல்லாத்துக்கும் ஏற்றுறோம் அப்படின்னு. இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை சரத்தில் சேருங்க அப்படின்னு அதில் விவாதம் பண்ணி சரத்தில் சேருங்கன்னு சொல்லி டீலிமிட்டேஷன் பில்லு எல்லாத்தையும் நிறைவேற்றியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தென் மாநிலங்களுக்கு அவர்கள் சொன்ன அந்த எண்ணிக்கை வந்திருக்கும். நமக்கும் 59 எம்பிக்கள் கிடைச்சிருப்பாங்க. ஆனால் பாஜக அதில் தெளிவாக ஒரு இது வைக்கிது. இவர்கள் அதில் கொண்டு போய் தலையை கொடுக்குறாங்க. இந்த பில்லை தோக்கடிச்சிட்டோன்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. இப்போது 2027க்கு பிறகு நீங்கள் ஏற்கனவே டீலிமிட்டேஷன் பில்லை தள்ளி வச்சது அந்த 26 தள்ளி வச்சதுனா வச்சு அவங்க 2027க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுக்க பிறகு அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது அவர்கள் முறையாக அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்னபடி மக்கள் தொகை அடிப்படையில்னு கொண்டு வருவார்கள். இவர்கள் தலையில் மண்ணள்ளி போட்டு கொண்டதனால் அப்போது என்ன இதுவோ மக்கள் தொகை அடிப்படையில் அப்படி போகும். அப்படி போக விடாமல் தடுத்து இவங்க உச்சநீதிமன்றத்தான் போனாங்கன்னா உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் எடுத்துக்கும். அப்போ நல்ல ஒரு வாய்ப்பை இவர்கள் தவறவிட்டார்கள். அதற்கு ராகுல் காந்தியுடைய அனுபவமின்மை, மற்ற தலைவர்கள் இங்கே இருக்கிற அறகுறைகள் மாதிரி தனி முடிவெடுத்தது தான் காரணம். பாஜகவே இறங்கி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட பொழுது அதை சரத்தாக மாற்றி அதை சட்டமாக ஏற்றியிருந்தால் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். இவங்க மறுபடியும் திருப்பி ஆர்டிக்கல் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வர மாட்டாங்களா இதே பில்லு?
அவங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க? அவங்க அதில் தான் உஷாராக இப்படி கொண்டு வந்தாங்க. நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க. அவங்க கொண்டு வரது அதுக்கு தானே. நீங்கள் தோக்கடிப்பீங்கன்னு தெரிஞ்சு தானே கொண்டு வந்தது. அப்போ நம்ம ஏற்கனவே தோக்கடிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ ஒரிஜினலாக அரசியலமைப்பு சட்டம்லாம் சொல்ல பண்ணுறோன்னு போனால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எங்கே போவீங்க? உச்சநீதிமன்றம். என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சிந்திக்கணும். இன்னொன்று நோக்கம்தான் முக்கியம். பெண்களுக்கான 33% 543 வந்தான்னா 850 வந்தான்னா அவங்களுக்கு இந்த சட்டம் நிறைவேறியிருந்தா 2029 எலெக்ஷனில் 33% இடஒதுக்கீடு கிடச்சிருக்கோம்ல. அப்போ கிடைக்கக்கூடாதுன்றதுனால தானே பண்ணீங்க இந்த வேலையை. இது ஒரு பெரிய சாமர்த்தியமா? 2வது 50% கிராஜுவலாக ஏற்றுனா நம்ம நோக்கம் நிறைவேறுதில்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? பிஜேபியே ஒத்துக்குது. நீ வாய்மொழியாக சொல்கிறத சரத்தா சேருங்கப்பா, நாங்கள் உங்கள் சட்டத்தை நிறைவேற்றி தரோன்னு சொல்லியிருந்தா அவங்க பண்ணியிருக்க போகிறாங்க. பண்ணலல்ல. இப்படி தான் போய் லாக் ஆகிட்டாங்க. அதனால் டீலிமிட்டேஷன் இதுதான் மேட்ரு. அப்போ இனிமேல் வந்தாலுமே சென்சஸ் படி தான் பிரிப்பாங்க. நம்ம அப்படி தான் பிரிப்பாங்க. இதுக்கு வாய்ப்பு இல்லை திருப்பி இதை கொண்டு வரதுக்கு. நம்ம அதை எப்படி கொண்டு வருவாங்க? அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தில் ஒரு பெரிய சண்டையாக மாறி ஒருவேளை பாஜகவே இந்த பில்லை ஒழுங்காக பண்ணணும்னு நினச்சி சரி அதே மாதிரி பண்ணிடலாம்னு நினச்சா அப்படிலாம் அதாவது நடந்தால் உண்டு. எனக்கு என்னமோ அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு டெல்லியிலேருந்து பேசணும் எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் பாஜக எங்கள் அவசர அவசரமாக கொண்டு வந்தது. அவங்க இவங்கள்ட்ட அவங்க சிக்கல, அவங்கள்ட்ட தான் இவங்க சிக்கிக்கிட்டாங்க. இதான் நடந்தது. ஒரு படத்தில் சொல்லுவாங்களாடு, இவன்ட்ட அவன் மாட்டின மாதிரி நினச்சின்னுக்கிறான், உண்மையிலே அவன்கிட்ட தான் இவனுங்க மாட்டினானு. அந்த மாதிரி தான் பாஜக விரிச்ச வலையில் இவங்களே கொண்டு போய் தலையை கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க ஈஸியாக நீங்கள் அந்த பில்லை பாஸ் பண்ணல, பில் ஃபெயிலியரு, நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரகாரம் போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஐயோ முடியாது, நீங்கள் அது சொன்னபடி 50% கொண்டு வாங்க அப்படி இப்படி நாங்கள் நிறைவேற்றுறோன்னு இறங்கி வருவாங்க. தான் நடக்க போகுது பாருங்கள். சரி சார், அப்படியே இங்கே எலெக்ஷனுக்கு வரோம். எலெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதுவரையும் ரெக்கார்ட் ஆகாத 85% வாக்குகள் பதிவாக இருக்குது. நீங்கள் கூட ட்வீட் போட்டிருந்தீங்க, பார்த்தேன். 85 ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஹையஸ்ட்டு விஜய் ஒரு அறிக்கை விட்டுருந்தார் பார்த்தீங்களா? ஆமாம், அரசியல் என்பது சிலருக்கு மட்டுமே என்பதை உடைத்தெறிந்து அப்படி இப்படின்னு. அது எல்லாமே அவருடைய இயலாமை. அதே மாதிரி ஒரு கதை கட்டுறாங்க, இது வந்து இவர்களால் தான் அப்படின்னு. ஆமாம், விஜய்னால தான், விஜய் ஃபேக்டர்னால தான் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓட் பர்சன்டேஜ் அதிகம்னா வெஸ்ட் பெங்காலில் 92% என்ன காரணம்? விஜயா இல்லை அங்கே யாராவது நடிகர் இருக்காங்களா? நீங்கள் 2021 72%, அப்போ 100% வச்சுக்கோங்க, அதில் 72%. அதில் எஸ்ஐஆருக்கு பிறகு 13% போயிடுச்சு. கிட்டத்தட்ட 56 லட்சம் வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள், இறந்து போனவர்கள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் சேர்ந்தது 97 லட்சம், அப்புறம் 77 லட்சம் ஆச்சு, அப்புறம் நீக்கப்பட்ட சேர்த்து இறுதியாக 57 லட்சம், 56 லட்சம் சில்லற இல்லை அப்படின்னு உறுதியாகிட்டு மீதி 4 கோடியே, அதாவது 6 கோடியே 29 லட்சம் இருந்ததில் 4 கோடியே 63 லட்சம் பேர் போட்டாங்க வாக்கு 2021. அப்போது அதோடைய பர்சன்டேஜ் 73%, 73.6. அப்போ கூடுதல் வாக்காளர்கள் 37 லட்சம் பேர் போன 2021. இப்போ நான் அந்த சொன்ன அந்த இதுக்கு பிறகு இங்கே ஒரு 27, அங்கே ஒரு 29, அப்போது 56 லட்சம் வாக்காளர்கள் குறைஞ்சி 5 கோடியே 73 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருந்தாங்க இந்த எலெக்ஷனில் வாக்களிக்கிறதுக்கு. இதில் 4 கோடியே 84 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. அதாவது போன தடவையை விட 21 லட்சம் பேர் கூடுதலாக போட்டிருக்காங்க. ஆனால் வாக்காளர் எண்ணிக்கை பார்த்தா 5 கோடியே 73 லட்சத்தில் 4 கோடியே 8 லட்சம் 84 லட்சம் 4 கோடியே 84 லட்சம். போன தடவை 6 கோடியே 29 லட்சத்தில் 4 கோடியே 63 லட்சம். இந்த 4 கோடியே 63 84னா அதில் நீங்கள் என்ன இது 21 லட்சம். ஆமாம், கூடுதல் அவ்வளோதான். ஆனால் இந்த சைடு குறைஞ்சது 56 லட்சம். அப்போ அந்த சைடு 56 லட்சத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 கோடி 84 லட்சம் 85% காமிக்கும் உங்களுக்கு பெருசாக. ஆனால் வாக்காளர் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு. அதனால் போன தடவையோட கம்பேர் பண்ணிங்கன்னா 6 கோடியே 29 லட்சம், அதில் 4 கோடியே 84 லட்சம்னு கணக்கு போட்டிங்கன்னா வெறும் 21 லட்சம் மட்டும் தான் கூடியிருக்கும். அப்படி கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 74%,
5 நெருங்கும், 75% நெருங்கியிருக்கும். அப்போ இந்த கணக்கு போட்டால் 75% தான், 10% இந்த இல்லாத வாக்காளர்கள்னால கூட்டின மாதிரி நமக்கு காமிக்கும். ஓகேவா? எஸ்ஐஆர்னால தான் இப்போ எஸ்ஐஆர் தான் மெயின் ஃபேக்டர். ப்ளஸ் 21 லட்சம்ன்றாங்கல்ல, அந்த 21 லட்சம் கூடுதலாக பதிவான வாக்குகள். அதில் 14.5 லட்சம் இளம் வாக்காளர்கள், புது வாக்காளர்கள்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆர்வமாக எஸ்ஐஆருக்கு பிறகு ஆர்வமாக வாக்களிச்சிருப்பான்ல, நமக்கும் ஓட்டு இருக்குடா அப்படின்ட்டு. அந்த ஆர்வமாக வாக்களித்ததுக்கு கூட காரணம் விஜய் ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. விஜய் ஃபேக்டரே இல்லைன்றீங்க. விஜய் ஃபேக்டரே இல்லைன்னா, நான் அன்னைக்கு காலையில் போட்டப்போ மத்தியானம் ஒரு 63% வந்தது 3 மணிக்கு. அது ஒரு 95% வந்துச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வழக்கமாக பதிவாகிற 74% இல்லை 74க்கு இப்போ கணக்கு போட்டால் 85ன்னு வச்சுக்கிங்கன்னா, 95னா 10% எக்ஸ்ட்ரான்னு சொல்லலாம். அப்போ கூடுதலாக இந்த முறை வாக்களித்தே தீரணும் அப்படின்னு வந்திருக்காங்கன்னா அது விஜய் ஃபேக்டர். ஆனால் அப்படி வரலையே. போன தடவை இருக்கிற அதே பர்சன்டேஜ் தான் இந்த தடவை வந்திருக்கு. ஏன்னா 56 லட்சம் வாக்கு இல்லையே. ஆமாம். இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு ஸ்கூலில் கிளாஸில் நம்ம யாருன்னா பேசணுமா? இல்லை இல்லை, ஸ்கூல் கிளாஸ் பற்றி பேசல. ஒரு ஸ்கூலில் 100 பசங்க இருக்கிறாங்க, 72 பேர் தான் வந்திருக்காங்கன்னா 28 பேர் வரலன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ பர்சன்டேஜ் 72. அதே ஸ்கூலில் இவர் ஹெட் மாஸ்டர் போய் வாத்தியாரங்களாம் அனுப்பிச்சு மீதி 28 பேரை கூட்டுவானா, சார் போய் பார்த்தோம் 13 பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க சார், வேறு ஊருங்களுக்கு போய் ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்க. அதனால் நம்மள்ட்ட இப்போ ஸ்கூலில் இருக்கிற கரெக்டான பர்சன்டேஜ் ஆட்கள் எவ்வளோன்னா 87 பேர் தான் சார். அப்போ 87 பேரில் 72 பேர் வர்றாங்க சார் அப்படின்னா என்ன கணக்கு வரும்? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், 85% ஆகும். இப்போ புரியுதா? அவ்வளோதான். 13 பேர் இல்லை, 13% இல்லை, அதுதான். இதில் கூடுதலாக 2-3 பசங்க வந்து சேர்ந்துருக்காங்க, ஸ்கூல் நல்லாகுது அப்படின்னு. அப்படி தான் தவிர மற்றபடி ஒரு பெரிய இது கிடையாது. ரெண்டாவது, அந்த மாதிரி ஃபேக்ட்ரி இருந்திருந்தால் அது தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று எல்லாரும் சொல்கிறாப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார் யார் என்னத்தை கூட ஒருத்தட்ட பேச. ஆமாம் சார், யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு. நீங்கள் கேட்டிங்களா? தான் கேட்டேன் சார். எத்தனை பேர் கேட்டீங்க? இங்கே கேட்டேன் சார். அதான் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஒரு இங்கே ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். 10 பேர் கேட்டிருக்கீங்க, அவ்வளோதானே? அது இங்கே சார், இந்த பில்டிங் அதான் சொல்கிறேன், அவ்வளோதானே. அப்புறம் நீங்கள் யாரை கேட்டாலும் ஒரு தொகுதி முழுசும் போய் எல்லாரையும் கேட்ட மாதிரி சொல்கிறீங்க சார். நான் இங்கே கேட்டேன், அதுக்கப்புறம் வெளியில் போயும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, யங்ஸ்டர்ஸ், மெயினாக யங்ஸ்டர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி. யங்ஸ்டர்ஸ் தான் நான் தான் சொல்கிறேன்னு போடுறாங்கன்னு. யாரை கேட்டாலும்ன்றீங்களா அந்த வார்த்தைக்கு சொல்கிறேன். எங்கே இருந்தெல்லாம் தேடினீங்க அப்படின்னு படிக்காதவன்ல சிவாஜி கணேசன் தேங்காய் சீனிவாசனை கேட்பார். சாந்தி தேட்டர்லேருந்து ஜெமினி ஃப்ளேவர் வரைக்கும் தேடினேன் சார், ஒவ்வொரு கடையாக தேடினேன் அப்படின்னு. அந்த மாதிரி கதையாக இருக்குது. யாரை கேட்டாலும் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க தடுமாறினீங்களா, அதுக்கப்புறம் இங்கேன்ட்டீங்க. ஏன்னா இங்கே இளைஞர்கள் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறத நான் நம்பி தான் ஆகணும். அதனால் பெரும்பாலும் எல்லாரும் செவி வழி கதைகள் தான் சார். யாரை கேட்டாலும் அதான் சொல்கிறான்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் வந்து இன்னொருத்திட்ட பேசும்போது கேட்டவர், சார் யாரை கேட்டாலும் உங்களுக்கான அந்த கருத்து கணிப்புலையும் விஜயோட ஃபேக்டர் வந்து அதில் போட்டிருந்தாங்களே ஒரு 20-25%. ஆமாம் நான் தான் இல்லைன்னு சொல்லியே, ஆட்சி மாற்றத்தை தான் கொடுக்குன்றேன். இவர் தான் ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்லியே நான். நீங்கள் டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன், 20% வரைக்கும் வாங்குவார். அந்த 20%ல் 15%க்கு மேலே அங்கேருந்து எடுப்பார், மீதியே இங்கேருந்து எடுப்பார். இதுதான் ஃபேக்டருன்னு. இல்லைங்க நீங்கள் என்னங்க 20%னா அப்போ வந்து ஏடிஎம்கே ஓட்டு தானே ரொம்ப போகும்னு சொல்கிறாங்க சார் அப்படின்வாங்க. ரொம்ப சிம்பிளுங்க, நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான். அடுத்த கேள்வி வந்து முஸ்லீமும் கிறிஸ்டியனும் அதிமுகவுக்கு போட்டாங்களா? இல்லை சார். யாருக்கு போட்டாங்க? டிஎம்கேக்கு மட்டுமே தான் சார் போட்டாங்க. அப்போது இவர் யார் ஓட்டு, அவங்க ஓட்டு வாங்குறாரா? இல்லையா சார்? பயங்கரமாக வாங்குறாரு சார். அப்போ யார்கிட்டருந்து கோர் ஓட்டு பிரியுது சார்? இவங்ககிட்ட தான். அப்போ அந்த இது எஸ்சி எஸ்டி இந்த இது விசிகா இளைஞர்கள் அந்த இது பட்டியலின மக்கள் இதுனா சார் அதெல்லாம் பெரும்பாலும் இவங்ககிட்ட தான் சார் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸு ஏடிஎம்கில் இருக்காங்களா? சமீப காலமாக இல்லை. அப்போ அதிகமாக இருக்கிறது காமிக்கிறது இவங்க தான். அப்போ இங்கேருந்து சரி. 3வது, விஜய் ரசிகர்கள் போன தடவை யாருங்க ஓட்டு போட்டாங்க? ஆன்டி இன்கம்பன்சி தானே இருந்திருக்கோம். ஆமாம். அப்போ விடியல் தர்றவங்க தானே போட்டிருப்பாங்க. அப்போது விஜய் ரசிகர்கள் அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகம் எங்கேயா போயிட்டாங்களா? அமெரிக்காவில் போய் பணம் கட்டி, நாசாவில் பணம் கட்டி போயிட்டாங்களா? இங்கே தானே இருக்காங்க. ஆமாம். அப்போ அது குறைந்தது 5% வச்சுருப்பாரா இல்லையா 21ல்? அப்போ அதுவும் இங்கே தானே வரப்போகுது. அப்போ அவர்களோட தானே இந்த விளக்கத்தை விளக்கம் சொல்லியே மாஞ்சி போனேன்னு தீபுரி ஆறுமுகம் பேசுவார். உங்களுக்கு விளக்கம் சொல்லியே நான் மாஞ்சி போனேன்னு. அந்த மாதிரி விளக்கம் சொல்லியே மாஞ்சி போனேன். திடீர்னு ஒரு நண்பர் வர்றார், சார் ரொம்ப பதட்டமாக இருக்குது சார், பதட்டமாக இருந்தால் போய் B12 இன்ஜெக்ஷன் போட்டுங்க அப்படின்னேன். இல்லை சார், இது இல்லைங்க லோ பிபியாக இருக்க போது ஒரு B12 இன்ஜெக்ஷன். இல்லை சார் அதுக்கு இல்லை சார், என்ன
மாதிரிலாம் சொல்கிறாங்க சார், யார் வருவான்னு தெரில. ஏங்க தேர்தல் முடிவு சொல்ல போகுது. நான் என்னன்றதை நான் இதில் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே பெரும்பாலானோர் சொல்கிறாங்க. நமக்கு வெளிநாடுகள்லேருந்து கூட ஃபோன் வருது. ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க, இந்த 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 மாதிரி சொல்கிறீங்க. தொகுதி வாரியாக பேசுகிறாங்க நம்மள்ட்ட. நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட இந்த மேல் வாட்சா வேலைலாம் பண்ண முடியாது. தொகுதி அது என்ன அப்படி அதெல்லாம் இல்லை. நம்ம உட்காந்து எப்படி எடுத்தோன்னு பார்த்தோம்ல. நான் அவங்கள்ட்டே சொன்னேன், சார் நான் பல தேர்தல்களுடைய இது ப்ளஸ் பேசுனது எல்லாவற்றையும் வச்சு தான் நான் இது பண்ணேன். நான் போய் சாம்பிள்லாம் எடுக்கலை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பிள் எடுத்தவங்களும் இதே ரிசல்ட்டு தான் சொன்னாங்க. இன்னொரு நண்பர் என்கிட்ட வந்தார், நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, ஆனால் ஏடிஎம்காரங்க கூட சொல்லாததுன்னு நீங்களாம் சொல்கிறீங்க. ஏடிஎம்காரங்கள அந்த மாதிரி யாரும் சொல்லாதவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கன்னு. இல்லை சில பேர் அவர்கள் இந்த விவரம் அறியாதவர்களாக இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் நான் அவரே கேட்டேன், 2016 நான் சொன்னப்போ அவர் ஒரு பத்திரிகையாளர், பிரபல பத்திரிகையாளர். 2016 நான் சொன்னப்போ நீங்களும் தானே எதிர்த்தீங்க அப்படியே கேட்டேன். ஆமாம் நானும் தான் எதிர்த்தேன். நீங்கள் மட்டும் இல்லை, எத்தனை பேர் எதிர்த்தாங்க? பல பிரபல பத்திரிகையாளர் பேர்லாம் சொன்னேன், எதிர்த்தாங்களா? ஒருத்தர் கோச்சிக்கிட்டே குரூப்பை விட்டு வெளியே போனாரா? ஆமாம். ஆனால் நடந்தது என்ன? நான் சொன்னது எதாவது மாற்றம் வந்ததா சொல்லுங்கள்? ஆமாம், அது கரெக்டு சார். அப்புறம் அதனால் இந்த பதட்டம் ஆகுறது. மாய கண்ணாடியே, இந்த சிண்ட்ரல்லா கதையில் வரும், அந்த சூனியக்கார கல்வி எஞ்சி கேட்கும், மாய கண்ணாடியே சொல், என்னை விட உலகத்தில் அழகான பெண் யாராவது இருக்கிறாளா? அது பையன்னு காமிக்கும், சிண்ட்ரல்லாவை காமிக்கும், பார் உலகத்தில் அவள் தான் இருக்கிறான்னு. மறுநாள் நான் சிண்ட்ரல்லா செத்தா போயிடுவா. ஆனால் அந்த சூனிய கல்வி மறுநாளும் கேட்கும், மாய கண்ணாடியே இன்று சொல் என்னொன்று. இன்றைக்கும் அதுதான். அந்த மாதிரி டெய்லி எனக்கு ஃபோனு, சொல்லுங்கள் என்ன சொல்லணும்? இல்லை ஒத்துருக்கிறாரு தலைவரை, இன்னும் சொல்லுங்கள் என்ன தலைவர் ஆக போகுது? அதே தான் ஆகும். இல்லை வேறு ஏதாவது தலைவரை புதுசாக ஏதாவது அப்டேட் என் வீடியோ பாருங்கள். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு தனித்தனியாக சொன்னால் அப்புறம் நான் வீடியோ போட்டுன்னா இருக்குது, பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியுது. இருந்தாலும் ஒரு பொதுவானது. இப்போ நான் இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன், அடுத்த கேள்வி நீங்கள் அதுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? நீங்களே சொல்லிட்டுங்க. தன்னைத்தானே ஒருத்தர், நான் யாரையும் பட்ட பேர் வைக்க மாட்டேன், தன்னைத்தானே ஒருத்தர் அண்டா என்று சொல்லி கொண்டார். ஆமாம், கரெக்டா? நான் அண்டா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் நேற்று ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகிட்டார். ஆமாம், அவருங்க உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு சோத்த போட்டா. கலைஞர் மட்டும் இல்லைன்னா நான் போட்டதுக்கு எப்படி வைரல் ஆயிடுச்சுன்னா, நானே சில பேர்ட்ட ஜோகா சொல்லியிருந்தேன், போய் பெட்ரோல் போட்டேன், பெட்ரோல் போடுறவர் பெட்ரோல் போட்டு, கலைஞர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி இந்த கேனே இருக்காது, இந்த இதுவே இருக்காது, பெட்ரோல் பங்கே இருக்காது. சொன்னேன் கலைஞர் மட்டும் இல்லைன்னா அந்த பைக்கே இருக்காது. போதுமா? பைக்கில் காற்று இருக்கா செக் பண்ணிக்கன்னாரு. செக் பண்ணோம், கலைஞர் மட்டும் இல்லைன்னா காற்றே இருக்காது. டீ கட்டில் போய் ஒரு டீ சொல்லுப்பா, டீயை கொண்டு வந்து வச்சுட்டு, கலைஞர் மட்டும் இல்லைன்னா அந்த டீயே இருக்காது. கரெக்டு தான். அப்போ நீயும் இல்லை நானும் இல்லை யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு இதை இவர்களை பாவம் அவர் போய் இயற்கையே இல்லைன்ட்டு இயற்கையே இல்லைன்ட்டாங்க அவங்க. அதுதான் டீ இல்லைன்னா டிஎல் இல்லை, டிஎல் இல்லைன்னா பிரிட்டிஷ்காரன் தானே கொண்டு வந்தாங்க. ஆமாம், இங்கே விதைச்சது யார்? பிரிட்டிஷ்காரன். அந்த மலை தேயிலை விளையிறதுக்கு அந்த மலை சுச்சுவேஷன் வேணும், அதை விதைச்சான். கலைஞர் மட்டும் இல்லைன்னா டீயே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? துட்டு நான் கொடுக்குறேன்யா அப்படின்னு அந்த தொனியில் தான் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் வந்தார் திடீர்னு கேட்குறாப்ப, கலைஞர் மட்டும் இல்லைன்னா அந்த காலத்தில் சட்டையே நம்ம போட்டிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களா? சொன்னார். அப்படியா? யார் சொன்னது இது? நீங்கள் சொன்னீங்களா? அவர் தான் சொன்னார். அவரே சொன்னாரா? இன்னைக்கு சொல்லிக்கிறாரா? ஆமாம். கலைஞரை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார் போல. என்ன கோவம் தெரில கலைஞர் மேலே அவருக்கு. அதாவது கூட்டு வந்து சாணி அடிக்க வாங்க விடுறதுக்கு இல்லை, பாவம் அவர் சிவனேன்னு அதாப்பாருன்னு சொல்லிட்டு சாணி அடி தலைவா என்ன தலைவா மாட்டு இந்த புது ஐட்டமா இருக்கிற அந்த மாதிரி அவர் பாவம் சிவனேனுங்கிறாருங்க. மெரினா பீச்சில் 10 தூங்கினுக்கிறாரு. அவரை கூட்டு வந்து கலைஞர் மட்டும் இல்லைன்னா என்ன இல்லைண்ணா, சட்டை மேலாடைன்றது நம்முடைய இயற்கையாகவே நமது வெப்ப பூமி, விவசாயம், கூலி தொழிலாளர்கள், நம்ம தமிழ்நாடு அப்படி தானே. ஆமாம், பெரும்பாலும் ஆந்திரா கேந்திரா எல்லாமே. அதனால் கீழே மட்டும் ஒரு வேஷ்டி மாதிரி கட்டிக்குவாங்க, துண்டு ஒன்று போட்டுக்குவாங்க. அந்த துண்டை கூட இங்கே போடக்கூடாது இடுப்பில். அது சொன்னாரா? கலைஞர் மட்டும் இல்லை என்றால் இடுப்பில் இருக்கிற துண்டு மேலே அந்த மாதிரி யாரோ சொல்லாமல் சொன்னாங்க. மாற்றம் என்பது வந்து விட்டது. அந்த மாற்றம் எங்களால் தான் வந்ததான். யார் நீ? யார்? அந்த ஷர்மிலான்னு டாக்டர்
துண்டு வந்து இவர் காலத்தில் தான் மாறிச்சான் இடுப்பில் வந்து. ஏய் நீங்களே இடுப்பில் தான் ஏன் கட்டியிருந்தீங்க, உங்களுக்கு உரிமையை கற்றுக் கொடுத்தது கம்யூனிஸ்டுகள் தான், பிரிட்டிஷ்காரன். நிலப்பிரபுத்துவம் ஒழிஞ்சதுக்கு காரணம் என்ன? முதலாளித்துவம் தலை தூக்கணும்னா நிலப்பிரபுத்துவம் தானாக அழியுது. ஆமாம், நிலப்பிரபுத்துவம் அழிஞ்சாலும் நிலப்பிரபுத்துவ மனநிலை வந்து யார்ட்டையும் அழியல. இன்றைக்கி உங்கள்கிட்ட என்கிட்டலாம் இருக்குது. பெண்ணடிமைத்தனம் நிலப்பிரபுத்துவத்துடைய மிச்ச சொச்சம். பெண்ணுனா வீட்டு வேலை செய்யணும். நாளைக்கு ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன், சின்ன பொண்ணு, பையன் பெரிய பையன், இந்த கிளாஸ் ஏய் இன்றா ஆமாம் எடுத்துகிட்டு போய் வை அப்படின்றாப்புல. நான் கேட்குறேன், ஏங்க அவன் தான் எடுக்கிறான்ல, நீங்கள் யார் எந்த வேலை செய்யணுமோ அவங்க செய்யணுன்றார். யார் எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யணும், பொம்பளை பிள்ளை எடுக்கணுன்ற மனநிலை இன்னமும் இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் காரணம் நிலப்பிரபுத்துவ சிந்தனை தான். இவன் இந்த கம்யூனிட்டி, இவன் நம்மளுக்கு கீழே இருக்கணும், இவன் வீட்டில் சாப்பிடக்கூடாது, அந்த வேலை செய்கிறதுக்காகவே அவங்க படைக்கப்பட்டவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறது. இதெல்லாம் நிலப்பிரபுத்துவத்துடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு. அதற்காகத்தான் இந்த இதெல்லாம் உருவாச்சு வச்சிங்களா. இப்போ இதெல்லாம் ஒழிச்சது காரணம் ஒன்று, விஞ்ஞான முன்னேற்றம். விஞ்ஞானம் ஒரு ரயில் பெட்டி வந்த பிறகு இந்த போயிட்டு இப்படி குனிஞ்சி நிற்கிறது, செருப்பு போட்டு நிற்கிறதுலாம் இந்த நகரத்துலலாம் நீங்கள் பண்ண முடியுமா? ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றீங்க, பக்கத்தில் உட்காரோம், யார்ப்பா நீ? ஒரு காலத்தில் இருந்தது பிராமணர்களுக்கான இதுன்ற மாதிரி ஹோட்டல் இருக்கும், அங்கே நீங்கள் போய் இதெல்லாம் பண்ண முடியாது. பிரிட்டிஷ்காரனுக்கு மட்டும் இருக்கும் ஹோட்டலு, கருப்பர்கள் வெள்ளையர்கள் இந்த மாதிரிலாம். அதெல்லாமே ஒழிஞ்சது. மாற்றம் வர 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 எல்லாம் ஒழிஞ்சது. அது மாதிரி தான் இந்த மேலாடை துண்டுலாம் ஏன் நாங்கள் இடுப்பில் கட்டினோம், தோளில் போட்டு நடப்போண்டா அப்படின்னு உரிமை போடாமல் செருப்பு போடுவோண்டா, இந்த தெருவில் நடப்போண்டா, இன்னும் 2 கிளாஸு. இதுக்கு எதிர்த்து போராடினது ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டுகள். அது கூடயே அந்த டைமில் வந்த இடதுசாரி இயக்கங்கள் ப்ளஸ்ஸு இவர்களே. நான் என்ன கேட்குறேன், நீதி கட்சி நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களா, நீதி கட்சி எப்படி? நீதி கட்சியில் அது நீதி கட்சியே ஒரு ஜாதி கட்சி மாதிரி தானே அது. குறிப்பிட்ட அதாவது இவர்களை அந்த பிராமணர்களை மேல்தட்டு மேல் ஜாதியை எதிர்க்கிறதுக்கு இடைநிலை ஜாதிகளால் உருவாக்கப்பட்டது தானே அது. அதில் கொஞ்சம் கூடுதலாக சீர்திருத்தவாதிகள் கொஞ்சம் பேர் இணைஞ்சாங்க. அதில் பல விஷயங்கள் பண்ணாங்க, மதிய உணவு திட்டம், அது மாதிரி பல விஷயங்கள். பெரியார் வந்தார், மூட பழக்கத்துக்கு எதிராக அவர் இது பண்ணார், இதெல்லாம் ஓகே. அதற்கு பிறகு நீங்கள் திமுக இதில் வெளியில் வர்றீங்க. அந்த டைமில் இடதுசாரி கொள்கைகள் தமிழ்நாட்டில் ஆள துவங்குது. அப்போது நீங்கள் அதை கையில் எடுத்துக்கிறீங்க. உண்மையான கருப்பு கம்யூனிஸ்ட் நாங்கள் தான் உருட்டுறீங்க. அதை எடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வளர விடாமல் பண்ணுறதுக்கான இயக்கம். அன்னைக்கு விவசாயிகளை திரட்டி விவசாய சங்கம் அமைத்து போராடினது கம்யூனிஸ்ட்டுகள். சீனிவாச ராவ்னு இந்த படத்தில் நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். இவர் காமிப்பார்ல இந்த விடுதலை படத்தில். ஆமாம், அதில் இவர் ரஞ்சிதா, அவர் பேர்னா கிஷோர், அவருடைய கேரக்டர் சீனிவாச ராவ் மனசில் வச்சு பண்ணது. அது காமிக்கிறது ஒரு சின்ன ஒரே ஒரு குழு மாதிரி சின்ன ஒரு கிராமத்தில் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தஞ்சை மாவட்டங்களில் அவர் இறங்கி பண்ணார். சாட்டை அடி சாணிப்பால், அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அடித்தா திருப்பி அடின்னு கொண்டு வந்தது அவர். அந்த மக்களுக்கு அந்த உரிமை. கலைஞர் இல்லைன்னா சாட்டை அடி சாணிப்பால் போயிருக்குமா? என்ன உருட்டுறீங்க? அதனால் இது எல்லாம் மாறி இன்றைக்கி மறுபடியும் இப்படி ஏறிடுச்சு. ஜாதி பெருமை பேசுறது. இது ஒரு அண்டா. உண்மையில் என்ன பேசணும் தெரியுமா? கலைஞர் மட்டும் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த ஜாதி பெருமை பேசுறதெல்லாம் கட்சியில் இருந்திருக்காதுன்னு பேசணும். அது கரெக்டாக இருக்கும். கலைஞர் இருக்கிற வரைக்கும் வாழை சுட்டிட்டு உக்காந்துருந்தாங்க. இப்போ இந்த கம்யூனிட்டிக்கு 2 எம்எல்ஏ போகிறாரு, அந்த கம்யூனிட்டிக்கு 2 எம்எல்ஏ போகிறாரு. கொங்கு சமூகம் இதுன்னு இவர் போய் கலந்துக்கிறாரு. சமூக நீதியாம். சனாதனம் என்ன சொன்னார்? சனாதனம் டெங்கு மலேரியா மாதிரியா. அந்த சனாதனத்துடைய வெளிப்பாடு தான் சாதி வர்ணம் அப்படின்றது தானே திருமலந்தெல்லாம் சொல்கிறாங்க. சனாதனத்தில் ஒரு அங்கம் தானே அது வர்ணம். அப்புறம் நீங்கள் போய் இந்த மாநாட்டில் கலந்துட்டு சமூக நீதின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அப்போ தெரியுதா இவர்களுக்கெல்லாம் அடிப்படை புரிதல்லாம் கிடையாது. இப்போ திருமாவளவனை கேட்டிங்கன்னா 2 மணி நேரம் பேசுவார். சனாதனம் பற்றி வகுப்பு எடுப்பார், அதோடைய கூறுகளை பற்றி எடுப்பார். இந்து தர்மம்னா என்ன, வர்ணம்னா என்ன, அதில் என்னென்ன வாழ்வியல் முறைகள் இருக்குதுன்னு எடுப்பார். அதில் டெப்த் அவர். இவருக்கு ஒருத்தன் எழுதி கொடுப்பான், ஒரு பத்திரிகையாளர் சின்ன பையன் ஒருத்தன், ஏப்பா எழுதி கொடுறான்னு எழுதி கொடுத்துட்டான். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனாலையோ எது இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம்? அது ஒரு முக்கிய காரணம். நீங்கள் தானே இப்போ கேட்டீங்க, யாரை பார்த்தாலும் சார் அது சார். இன்னொருத்தர் B12 நான் இந்த மாதிரி பேசுகிறேன், B12 இன்ஜெக்ஷன் ஒருத்தர் வந்தார்ல, அவங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல வரேன்றேன். இல்லை நடுவில் இந்த ஆற்றாமை வர்றதுக்கு காரணம், ஐயோ போச்சே எப்படிப்பட்ட மனுஷங்க,
நீங்களாம் விளங்குவீங்களாடா, டேய் நன்றிக்குதாடா. சபிக்கிறாரோ? சபிக்கிறது தான் ஆற்றாமையோட வெளிப்பாடு தான் சபிக்கிறது. நீங்களாம் தேறுவீங்களாடா, ஏண்டா உங்களாம் நன்றிக்குதாடா. கலைஞர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கார் வந்திருக்குமாடா, அவர் மட்டும் இல்லைன்னா ரோடு வந்திருக்குமாடா, அவர் மட்டும் இல்லைன்னா தண்ணி குடிப்பீங்களாடா நீங்கள். இன்னும் அவருக்கு ஒரு பயம் இருக்குது, விஷயம் தெரிஞ்சவங்க மத்தியில் நம்ம எதாவது உளறிடக்கூடாதுன்ட்டு. இல்லாட்டி கலைஞர் மட்டும் இல்லைன்னா ரெட்டை கோலை முறையே இருந்திருக்காது, ஹோட்டலில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்களா, கலைஞர் இருந்து இல்லைன்னா இன்றைக்கி நடந்திருக்குமா அப்படின்லாம் கூட பேசுவார் அவர். நீ அறியாமையில் இரு, எங்களுக்கு கவலை இல்லை. இது எப்படி சார் அவரே பேசுகிறாரா இல்லை பேக் அண்டு யாராவது? விட்டுருங்க, நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். நான் சொல்ல வர்றது நீ அறியாமையில் இரு, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எல்லாரையும் எதிரில் இருக்கணும்னா அறியாமையில் இருக்கான்னு நினச்சிட்டு பேசாத. இன்றைக்கி குளோபலைசேஷனுடைய ஒரு விளைவு தான் 90களுக்கு பிறகு காட் டங்கல் ஒப்பந்தம்லாம் வந்து குளோபலைசேஷன் வந்த பிறகு எல்லா நாடுகளிலுமே அதனுடைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. அதனுடைய விளைவு நம்ம நாடும் அதில் இணைஞ்சதுடைய விளைவு எல்லா டெக்னாலஜி மற்றதெல்லாம் உள்ளே வருது. ஐடி செக்டார் வருது. ஐடி செக்டார் வரும்போதே உண்மையிலேயே சொல்லணுன்னா அந்த கிராமப்புற மாணவர்கள் லேப்டாப் கொடுத்தது ஏடிஎம்கே. அவங்க மட்டும் இல்லைன்னா நீ இல்லதோட ஒன்னோட அதிகமாக ஆட்சி செஞ்சது ஏடிஎம்கே. அந்த அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, அந்த பசங்களுக்கு ஒரு இணையதள உலகமே ஓப்பன் ஆச்சு, போர்ட்டல். அதனால் ஏராளமான பேர் வந்தாங்க. டைடல் பார்க்கு நீங்களும் கொண்டு வந்தீங்க, அவங்களும் கொண்டு வந்தாங்க, அதை அடுத்தடுத்து டெவலப் பண்ணாங்க. ஆனால் இந்த சொல்கிற அந்த ஐடி செக்டார்லாம் வந்த பொழுது நீங்களாம் வேடிக்கை தானே பார்த்துருந்தீங்க. ஹைதராபாத் தான் ஹைடெக் சிட்டி, பெங்களூர் தான் அடுத்து, நம்ம 3வது தானே தென்னிந்தியாவில். அப்போது நீங்கள் அதுக்கப்புறம் சுதாரிச்சிங்க, கொண்டு வந்தீங்க. அவர் மட்டும் இருந்தால் நாங்கள் மட்டும் இல்லைன்னா, திராவிடம் மட்டும் இல்லைன்னா ஏன் மைக்ரோசாஃப்டை விட்டீங்க? நான் போனால் போதுன்னு விட்டீங்களா? போச்சுல. ஆமாம். எவ்வளோ 1.5 லட்சம் பில்லியனா? ஆமாம், கோடி. எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பு, எவ்வளோ பெரிய வசதி விட்டிங்களா? அடுத்து ஒரு தோல் தொழிற்சாலை இது விட்டிங்களா? 28,000 பேருக்கு வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரி விட்டுட்டு இதில் பெருமை வேறு. அவர் மட்டும் இல்லைன்னா என்ன இல்லைன்னா? அதுக்கு பிறகு அந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு இல்லையா? அப்போ தமிழ்நாடு முன்னேறதுல தமிழக இளைஞர்களுக்கு பங்கே இல்லையா? என்ன அவங்க உழைப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறீங்க? அப்புறம் ஒவ்வொருத்தன் வீட்லேயும் படிக்க வச்சானே, நீங்களா அதான் கொடுத்தீங்க. அவங்க போட்டு முட்டி மோதி படிக்க வச்சு, இதில் தனியார் கல்லூரி எல்லாம் நீங்கள் தானே கட்டி வச்சுக்கிறீங்க, உங்கள் கட்சிக்காரங்க தான் வச்சுக்கிறாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாம் நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க. இலவச கல்வியாக கொடுக்குறீங்க அங்கெல்லாம். அவர் மட்டும் இல்லைன்னா, திராவிடம் மட்டும் இல்லைன்னான்றீங்க. என்ன திராவிடம் உருட்டுறீங்க? அப்போ 67க்கு முன்னாடி தமிழ்நாடு ஒன்றுமே இல்லையா? வளர்ச்சி அடைந்த மாநிலமே இல்லையா? என்ன உருட்டு இல்லை இது? குளோபலைசேஷனில் எல்லாம் அடுத்தடுத்து வரதான் செய்யும். இந்தியாவில் இன்றைக்கி நீ சொல்கிற பின்தங்கிய மாநிலம்லாம் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கானா இல்லையா முன்னாடி? ஆமாம். அதெல்லாம் எப்படி வருது? இன்றைக்கி குஜராத்லேயும் யூபிலையும் இல்லையா ஹைடெக் சிட்டிலாம்? இன்றைக்கி அவன்லாம் இல்லையா? நம்மளை பீகார்காரன் தானே ஏமாற்றினுக்கிறான் ஃபோன் போட்டு. நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன், 16 டிஜிட்டல் நம்பருங்க. ஏமாறுறவன் நம்மளால இருக்கிறான். அவன் அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் போகிறான்ல, ஹேக் பண்ணுற அளவுக்கு போகிறான்ல. இவங்க உட்காந்து உருட்டினுக்கிறீங்க. இங்கே இருக்கிற மக்களை இது பண்ணு சார். ரைட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாம் அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க சார், இந்த ஃபோனில் ஏமாறுறதுலேருந்து. அதெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ இழந்துருச்சு. அவன் அடுத்த டெக்னாலஜி போயிட்டான்ல, லிங்க் அனுப்புகிறான், தூக்கிடுவேன். உங்களுக்கு 2000 ரூபா ஃபைனு, நீங்கள் லைசன்ஸ் கட்ட ஆகிடும்ன்றான். உடனே பணத்தை கட்டுன்றான். இவர் அந்த லிங்கை போய் தொடுறாரு, மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். அடுத்தடுத்து அவன் போயிடுறான்ல. டிஜிட்டல் போலீஸ் கொண்டு வந்தான்ல, கொயின்னு அந்த இது சுத்தம் அடிக்க உட்காரோம் வந்துட்டு இந்த மாதிரி மாட்டியிருக்குது பாஸ்போர்ட், ஒருத்தன் மாட்டியிருக்கான், உங்கள் பேர் தான் சொல்கிறான், உங்கள் ஆதார் தான் இருக்குதுன்னு. ஆதார் நம்பரை சொல்லுன்றான். உன் ஆதார் தான் மாட்டுச்சுன்றல, ஏன்டா ஆதார் தான் மாட்டுச்சு இல்லை, ஒன்றை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஆதார் நம்பர் கேட்குறேன்னு கேட்கணும்ல. கரெக்ட். நம்மால் பயந்து போய் ஆதார் நம்பர் கொடுக்குறான். அதனால் ஏமாத்துறதுக்கு அவனும் டெக்னிக்கலாக போகிறான். இல்லை அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் இந்த இதெல்லாம் ஓகே, நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, நீங்களாம் தான் பண்ணீங்க, ரைட்டுப்பா. டாஸ்மாக் எதுக்குப்பா கொண்டு வந்தீங்க? கஞ்சா போதை பழக்கங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இளைஞர் சமுதாயத்தையே சீரழிக்குது. அதை பற்றி ஏன் அண்டா பேச மாட்டேங்கிறாரு? மெத்துன்ற ஒரு கான்செப்டே எப்போ வந்தது? சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எப்போ வந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே? சிந்தட்டிக் ட்ரக்ஸை ஒருத்தர் ஏற்றுமதி பண்ணார். தமிழன் என்ற இனமொன்று தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னுவாங்க. ஏற்றுமதி பண்ணார்ல, மிக பெருமை. அவரும் அவங்க இதில் தானே இருந்தார். அப்புறமா தானே நீக்கினீங்க. அதை பேச வேண்டியதானே? நாங்கள் மட்டும் இல்லைன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸே வந்திருக்காது. நாங்கள் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி கஞ்சா பழக்கத்தில் இளைஞர்கள் எவ்வளோ பேர் இன்றைக்கி எவ்வளோ ஆனந்தம் அடைகிறான், பரலோகத்துக்கு போகிறான். சொல்ல வேண்டியதானே? வார்த்தை பார்த்து விடணும். இன்னும் எல்லாம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவங்களா?
நீங்கள் தான் தமிழக மக்களுக்கு நன்றி கடன் படுத்துருக்கீங்க. உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு சம்பளத்தோட கூடிய இதை கொடுக்குறாங்க, அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு என்னமோ நீங்களாம் தேவதூதர்கள் மாதிரி மக்களை நடத்திக்கிட்டு இந்த ஆணவ பேச்சு வருது இல்லை, இவர்களை தவிர மற்ற எல்லாம் முட்டாள் நினச்சிக்கிறது. எனக்கு என்னன்னு வரலாற்றை மாற்றி பேசுறது. எம்ஜிஆர் சொன்னார்ல, ஆமாம், ஃபைல் பார்க்கவே தெரியல பார்க்கவே தெரியல. கலைஞர் அவர்களே நீங்கள் பார்த்துக்குங்க. யாரை பார்த்து சொல்கிறா? எனக்கு முதலமைச்சர் பதவியா? நீ பார்த்து எனக்கு கொடுக்குறதா? நான் என்ன போரஸ் மன்னன் நினைத்து கொண்டாயா? நீ என்ன அலெக்சாண்டரா? அப்படிப்பட்டது எனக்கு தேவையில்லை அப்படின்னு கலைஞர் சொன்னான்னு உருட்டுனாங்கல்ல. எம்ஜிஆர் என்ன ஃபைல் பார்க்க தெரிலன்னு கொடுத்தாரா? எம்ஜிஆர்கிட்ட கெஞ்சினுக்கிறீங்க, எல்லாம் பேசிட்டு நல்லபடியாக முடிச்சிடலாங்க வர்றாங்கன்ட்டு போயிட்டு மேடை போட்டு திட்டிட்டு போகிறாரு எம்ஜிஆர். காண்டாயிட்டாப்புல. காருக்குள் நடந்தது என்ன, அப்பவே நடந்தது என்ன, ஆமாம் நடந்தது என்ன அப்படின்னு அப்போவே பண்டூட்டி ராமச்சந்திரன் அப்படி திட்டினாரு. சரி, பதவியாக ஆசைப்படாத ஒரு 84 என்ன சொன்னார் தேர்தலில்? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, முதலமைச்சர் ஆகிடுங்க. எம்ஜிஆர் வந்தோன்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். இந்த மாதிரி யாராவது சொல்லி பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த நாட்டு மக்களை நாசமாக போட்டுன்ற மாதிரி பேசினார் அவர். எப்போல்லாம் ஓட்டு போடலையோ அப்போல்லாம் மக்களை திட்டுறது. அந்த அளவுக்கு இவர்களுடைய நிலைப்பாடு இருக்குது. இப்போ இந்த தடவை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது ஒருத்தராச்சா? இன்னொரு தம்பி, அந்த தம்பி பாவம், அனுபவம் கிடையாது, ஆனால் இருக்கிற அந்த விஞ்ஞான வளர்ச்சியில் அதுவும் போட்டு ஆதரவாளர்களும் வச்சு ஓட்டினுக்குது. அந்த தம்பி சொல்லுது இவிஎம் மிஷின் மூலம் ஆப்ரேட் பண்ணி கூடுதலாக தொகுதிகள். அதை யாருக்கு? விஜய் கொடுக்க போகிறாங்க. அதை என்டிஏ கொடுத்துக்க வேண்டியதானே? எதுக்கு விஜய்க்கு கொடுத்து கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு அது கண்ணை மூடணுன்னா கொக்க பிடிக்கணுமா? ஏண்டா நீ தலையில் கொஞ்சம் வெண்ணெய் வைக்கும் போதே கழுத்தை பிடிக்க முடியாதா? என்ன பண்ண முடியுது? கொக்கு தலையில் வெண்ணெய்னு வாங்கல, வெண்ணெயை வச்சு அது கண்ணை மூடணுன்னா கொக்கால் எதுவும் பார்க்க முடியாதான், அப்புறமா பிடிக்கலாமா? நீ வெண்ணெயை கொண்டு போய் தலையில் வைக்கும் போதே கழுத்தை பிடிச்சிடலாம்ல, அதுக்கு எதுக்கு வெண்ணெயை வேஸ்ட் பண்ணுற? இவிஎம் மிஷின் மூலமாக விஜயை ஜெயிக்க வச்சுட்டு அதன் மூலியமாக என்டிஏ எதுவும் எதுக்கு சொல்கிறாங்க? சரி, இவிஎம் மிஷின்ப்பா, இவிஎம் மிஷின் வச்சுருக்க பாஜக 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு 4 தொகுதியாவது பிஜேபி கிடைக்கிற மாதிரி பண்ணி தான் நம்பியிருப்பீங்கள்ல. 240 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. உத்தரப்பிரதேசிலே போயிடுச்சு. உத்தரப்பிரதேசில் அவங்க உத்தரப்பிரதேசில் எப்போவுமே அவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. வெஸ்ட் பெங்கால் கூட இந்த தடவை ஜெயிப்பாங்கப்பா அப்படின்னாங்க. வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசில் நல்ல இது கொடுத்து ஒரு 100 எம்பி வர மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு எதாவது பண்ணலாம்ல. சரி, அதெல்லாம் வேணாம். காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கணும்னு அவங்களுடைய முக்கிய கொள்கையில் 100 சீட்டு எப்படி கொடுப்பாங்க? 42ல் 100 கொடுப்பாங்களா? 42ல் 32 ஆக்க தானே பார்ப்பாங்க. ஆமாம், 100 எப்படி வந்தார் அவர்? அப்போ இவிஎம் மிஷினு, இன்னொன்று இவிஎம் மிஷினு எலக்ட்ரானிக் இது கிடையாது, அது வந்து ஆன்லைனில் இது கிடையாது. ஆன்லைனில் இருந்தால் ஹேக் பண்ணலாம், அது ஆன்லைன் கிடையாது, மேனுவல். இன்னொன்று, இங்கே உட்காந்துட்டு ஒவ்வொன்றா இது பண்ண முடியாது. இப்போ ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் மாறுறான்னா அவருடைய இந்த நம்பரும் மாறும், ஆல்பாபெட்டிக்கலில் அவருக்கு கீழே மேலே வரும். இன்னொரு தொகுதியில் அதுக்கேற்ற மாதிரி வரும், சூரியன் மேலே போவோம் கீழே வரும், அதான் ஒன்று. அப்புறம் நீங்கள் எங்கேருந்து எதை இவிஎம் மிஷின் வச்சு என்ன மாற்ற முடியும்? விவிபேட் வர கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு அது காட்டுது. இன்னும் கொஞ்ச நாளில் அதில் ஆதாராக வந்துடும். ஆதார்லேயே நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வர்ற மாதிரி வந்துடும் ஃப்யூச்சரில். இவ்வளோ கொண்டு வந்துடலாம், ஏதோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ இவ்வளோ தூரம் போகிற ஒரு தேர்தல் இதில் இவிஎம் மிஷின் தப்பு, இவிஎம் மிஷினை வச்சுன்னு உருட்டுறீங்களா? என்னது இது? அதனால் இவர்களுக்கு அந்த இது ஆற்றாமல் முடியல. அதோடைய விளைவு தான் புலம்பி தள்ளுறாங்க. புலம்பல் ஆரம்பிச்சதுன்னா அங்கே என்ன அர்த்தம்? பயம் வந்துடுச்சுன்னு, முடிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒப்பாரி வச்சான்னு அர்த்தம், டெத்துன்னு அர்த்தம். டெத்தில் என்ன பண்ணுவாங்க? தங்கு. அதனால் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் புலம்புறாங்க. பாவிகளே, படுபாவிகளே, இப்படிப்பட்ட மனுஷன் உங்களுக்காகவே உழைச்சார், எப்போ பார்த்தாலும் உங்களுக்காக இருந்தார், அவரை போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்படி. இதெல்லாம் வேலைக்கார லிஸ்ட்டு தானே. அடுத்து இன்னொன்று, இவர்கள் வாங்குறதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி சமூகத்தில் கொஞ்சம் இதுவாக இருக்கிறவன், இந்த மாதிரி பத்திரிகையாளர் போர்களில் திரிகிறவன், இந்த மாதிரி. அடுத்து ஒருத்தர் சமூகத்தில் ஒரு மதிப்புள்ள மனிதராக திரிப்பவர், இசையமைப்பாளராக இருக்கிறவர், அவர் கூட சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கூட கார் அடிபட்டது, தற்கூறிங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட ஒரு கலந்துரையாடலில் அவங்க கேட்குறாங்க, குடும்ப அரசியலுக்கு வந்து எதிர்த்து அவங்க கொஷின் கேட்குறாங்க, குடும்ப ஆட்சி வந்தால் என்ன இப்போ
வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் அது அவங்களுக்கு கேட்க தெரியல. குடும்ப அரசியல்ன்ட்டு வாரிசு அரசியல்னு அப்படி சொல்கிறாங்க. வாரிசு அரசியல் தான் என்ன இப்போ அப்படின்னு உனக்கு கேட்குறேன். என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஜேம்ஸ் வசந்தன் வந்து மிகச்சிறந்த இசையமைப்பாளர், தமிழ் பற்றி நன்றாக தெரிந்தவர், நல்ல விமர்சகர். அதோடு நிறுத்திக்கணும் இல்லையா? அரசியலில் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க போகிறதில்ல. உங்கள் பார்வை அப்படி இருக்குன்னு தான் நம்ம கடந்து போவோம். ஆனால் நீங்கள் சில ஆதாயங்களுக்காக நீங்கள் சொல்கிறதான் கரெக்டுன்னு நீங்கள் உட்காந்து தட்டிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. நீங்கள் அந்த இளம் பருவத்தினர் விஜய் ஆதரிக்கிறாங்கன்னு எல்லாரும் புலம்புறாங்க. அது அவங்க இஷ்டங்க, அது அவங்க இஷ்டம். நீங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறதே தப்பு. ஏதோ சொல்லியிருந்தார், தற்கொலைத்தனமாக ஏதோ சொல்லியிருந்தார். தற்கொலைகள் அது இதுன்னு. அப்போ தற்கொலைகள்னு உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. யாராவது இருக்காங்களா? இல்லை. இப்போ எனக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியாது, அவருக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் தற்கொலையா? இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் அவங்க. ஒரு டாக்டரு பஸ்ஸில் போகிறாரு, டிரைவர் பஸ்ஸை ஓட்டுறாரு, கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறாரு. அப்போ டிரைவரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தற்கொலையா? டாக்டர் சொன்னால் ஏறுமா? அதே டிரைவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, அந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் டிரைவர் தற்கொலையா? அவரவர்களுக்கு தெரிந்தது அவரவர்கள் செய்கிறார்கள். இது எல்லாம் இந்த சமூகம் இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் டாக்டர் தொழில் பார்த்தா யார் நோயாளி இருக்கிறது? எல்லாரும் மளிகை கடை வச்சா எவன் வாங்குறது? எல்லாரும் துணி கடை வச்சா எவன் மளிகை பொருள் இது பண்ணுறது? அப்போ இந்த சமூகம் எல்லாவற்றிலும் மானது. வீட்டில் பிரச்சனையாக பிளம்பரை கூட்டுவாப்பான்றோம். பிளம்பர் தொழில் பார்க்கவே மாட்டேன், ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு தெரிஞ்சது பிளம்பரில் நல்லா பண்ணுறோம். இந்த போஸ்ட் போடலாமா, இந்த பைப் போடலாம், இந்த மாதிரி புதுசாக வந்துருக்குது, இது பண்ணலாம். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தற்கொலையா? அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறது தப்பு. எனக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய கட்சி தலைவனாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் பொலிட்டிக்கலாக நான் தயாராகலை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். சரி, இதுவே தற்கொலைத்தனம்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? திமுகலேருந்து ஒரு 5 இளைஞர்கள், அதிமுகலேருந்து ஒரு 5 இளைஞர்கள், பாஜகலேருந்து ஒரு 5 இளைஞர்கள், காங்கிரஸ்லேருந்து ஒரு 5 இளைஞர்கள், தாவேகலேருந்து ஒரு 5 இளைஞர்கள் லைனாக உட்கார வச்சுட்டு, ஏன் திமுக பிடிக்குது? உங்கள் தலைவன் என்ன பண்ணார்? எதுக்காக பிடிக்கும்? இப்படி கேட்டிங்கன்னா எத்தனை தற்கொலைகள் நீங்கள் சொல்கிற தற்கொலைகள் அங்கே இருக்காங்க, மற்ற கட்சியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். தெரியுமா தெரியாதா? ஆமாம். என்ன எல்லாம் கொள்கையை எடுத்துக்கிட்டு தான் கட்சியில் தொண்டர்களாக வராங்களா? அவன் பிடிக்குது ஓட்டு போடுறான், பிடிக்குது இருக்கிறான், அவ்வளோதான். யங்ஸ்டர்ஸுமே பாலிடிக்ஸை பற்றி ஓரளவு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு வர்றாங்க. ஆமாம். அப்போ வரும்போது அவன் தப்பாக அவனுக்கு கிடைச்ச தகவலை வச்சு தலைவனாக வளர்றான்ல. ஆக்சுவலாக விஜய் கண்டதை வளர்றாரு. அதில் உளறல்ல தாவேகால பட்டம் கொடுக்கணும்னா முதல் பட்டம் யார் கொடுக்கணும்? கரெக்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், அவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும். செகண்டு அருண்ராஜ் கொடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி ஆட்கள் உளரில் கேட்குறவன் என்ன நினைப்பான்? சூப்பர், அப்படி தான் நினச்சிக்குவோம். ஒரு பொண்ணு சொல்லிச்சுல்ல, மற்றவங்களாம் அரசாங்க பணத்தை எடுத்து மக்களுக்கு 8000 10,000 கொடுக்குறாங்க. எங்கள் தலைவர் அவர் சொந்த காசுலேருந்து 2500 கொடுக்குறாரு ஜனங்களுக்குன்னு. நல்லா கொடுப்பாரு. 38 பேர் செத்து போனான் விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து கரூர் வரைக்கும். சஜி பல தடவை பேசியிருக்கேன், மாவட்ட செயலாளர். அந்த குடும்பம் இன்றைக்கி நடுத்தரில் தான் நிற்கிது. என்ன பண்ணிக்கிற? 2500 சொந்த காசில் இருந்து எல்லா பெண்களுக்கும் கொடுத்துருவாராம். அவ்வளோ பணமாக வச்சுக்கிறாரு அவர். 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகும். அவ்வளோ வச்சுருக்காரு. இல்லை வச்சிருக்கவன் தான் கொடுப்பானா? இந்த மாதிரி குழந்தைங்க இருக்குது. அதுங்களுக்கு தெரிஞ்ச அரசியலாக அதுங்க பேசுதுங்க. அதுங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லணும்? ஏம்மா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் அதுங்க யோசிக்கும். முதல்ல தன்மானம் தடுக்கும். அதெல்லாம் இல்லை இப்படி தான் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அது யோசிக்கும். எப்போவுமே ஒரு வாதம் தன்மானத்தை தொடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வாதம் ஒரு லெசனை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் எதிராளியும் ஏற்றுக்குவோம். இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள், பாருங்கள் எப்படி கொடுக்க முடியும். விஜய் ஏன் நினைக்கிறாருங்க, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோ நல்ல மனசு இருக்குது. 2000 ரூபா 2.5 கோடி பெண்கள், அப்போனா 20,000 கோடி ரூபாட்ட ஆகிடும். என்ன பண்ணுவார் அவர்? கொடுக்க முடியுமா அவரால்? சொல்லுங்கள். 2000 கோடி இல்லை, 2 கோடினா 4000 கோடி ரூபா பெர் மந்த்து. ஒரு வருஷத்துக்கு நன்னாங்க அது 48,000 கோடி ரூபா. விஜய்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா? இல்லை, நீங்கள் சொல்கிறபடி கொடுக்க முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கிற. ஆமால அப்படி யோசிக்க ஆரம்பிக்குங்க. அப்போ அவர் சொல்லன்னு தெரியுதா? நீ தப்பாக புரிஞ்சிருக்க. கரெக்டாக ஒன்று அவர் சொல்லலை, இல்லை அவர் சொல்ல எங்களுக்கு தெரியும், நீ தப்பாக புரிஞ்சிருக்க. கரெக்டானா அந்த பொண்ணு மாறிக்கும். நம்மளால் மைக் நீட்டுற வேணுவா. இப்போ தான் யூடியூப்பில் நீங்கள் பத்திரிக்கையாளராக வரணும். ஒருத்தர் ஒரு பிரபல பத்திரிக்கையாளர் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு, எம்ஜிஆர் வந்து புதுசாக வந்து தானே கற்றுக்கிறாரு, எம்ஜிஆர் கற்றுக்கலையா 77 ஆட்சி வந்தப்பன்னு இவர் சொல்கிறாரு. இந்த பத்திரிக்கையாளர் அந்த பேட்டி எடுக்கிறவர் சொல்கிறார், எம்ஜிஆர் அமைச்சராக இருந்து தான் பிறகு கட்சி ஆரம்பித்தார் தெரியுமா அப்படின்னு. அவரை தெரியுமா அப்படின்ற மாதிரி
எம்ஜிஆர் எப்போ அப்படி இருந்தார்? எம்ஜிஆர் எம்எல்சியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு, அமைச்சரெல்லாம் இருந்தில்லைன்னு இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் இருந்திருக்காரு, நாங்கள் தான் பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோமேன்றாப்புல. இன்னும் பத்திரிகையாடா நீன்றாப்புல அவர் டம்மாலும் கோவம் வந்து. ஆக்சுவலாக அவங்க பத்திரிகை லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா அது வந்து நீங்கள் அதையும் தாண்டி ஒர்க் பண்ணணும், எழுதணும், நீங்கள் ஒரு பல விஷயங்கள் பண்ணணும்னு வச்சிங்களேன். அது இவர்கள் வெறும் கேட்குற இடத்துல மட்டும் இருக்காங்க, கேட்டு சொல்லி தொலைன்னு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. இது எப்படி பத்திரிகையாளரில் வரும்? அதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி கேள்விகள் மற்ற விஷயம் கூட்டு போனால் உண்மையிலேயே நம்ம அங்கீகரிக்கலாம். இது ஒன்று. அப்போது நீங்கள் எல்லாரையும் ஒன்றா வச்சு இந்த கேள்வியை கேட்டுருந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் வெறுமனே தாவேக்கா குழந்தைங்கள மட்டும் வச்சுக்கிட்டு உங்கள் புலமையை காமிச்சிங்கன்னா எப்படிம்மா, என்னம்மா நடந்தது தமிழ்நாட்டில், எங்கே நடந்தது பாலியல்? இது அந்த மாதிரி நடந்துச்சு, நீ எப்படிம்மா சொல்கிற அப்படின்னா என்ன இது அநியாயம்? உங்களுக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டில்? பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலன்ற பேர் இருக்குதா இல்லையா? அதிகமான போக்சோ சட்டம், போக்சோ வழக்குகள் பதிவான இருக்குதா இல்லையா? ஜேம்ஸ் வசனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அவர் புலமையை அந்த குழந்தைகிட்ட காமிக்கிறார், அதுக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட போய் உட்காந்து பேச முடியுமா? வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு அம்மா பேசுது. அந்த அம்மா நான் சொல்லுது, வாரிசு அரசியல் சார். வாரிசு அரசியல்னா உனக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாரு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு சொல்ல வந்தது குடும்ப அரசியல். வாரிசு அரசியல் எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லாருக்கிட்டே இருக்குது. அது ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு கூட இருக்கும். டாக்டர் பிள்ளை டாக்டராக இருப்பான், இன்ஜினியர் பிள்ளை இன்ஜினியராக இருப்பான், ஏதாவது ஒன்று. போலீஸ்கார் வீட்டு பிள்ளை அவர் போலீஸாக இருந்தாருன்னா பிள்ளை எஸ்ஐ ஆக பார்ப்பார், இல்லை ஐபிஎஸ் படிக்க வைக்க பார்ப்பார், ஏதோ ஒன்று, இல்லை குரூப் ஒன் ஆஃபீஸர்னு ஏதோ ஒன்று பண்ணுவோம். அப்போது அந்த வாரிசுன்றது அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளை மாதிரியே வரணும், நல்லா வரணும் அப்படின்னு. இதில் அரசியலில் வாரிசுன்னா கூடுதல் பலம் அவங்களுக்கு. என்ன, அவனுக்கு ஈஸியாக சீட்டை வாங்கி கொடுத்துருவாங்க, பணம் ஈஸியாக செலவு பண்ணுவாங்க, அதனால் அவர் ஈஸியாக ஜெயிப்பார். மற்றவன் கட்சிக்காரன் அப்பாவுக்கு எப்படி ஃபாலோ பண்ண மாதிரியே பிள்ளைக்கும் ஃபாலோ பண்ணணும். இதுவே மோசம்ன்றோம் நம்ம. இதில் குடும்ப அரசியல் அதை விட மோசம். அந்த குடும்பத்துக்கு தான் கட்சி. நேரு ஃபேமிலி, காங்கிரஸ் ஆரம்பிச்சது யார்? பானர்ஜி அவங்க இவங்கன்னு ஆரம்பித்தது. ஒரு வெள்ளைக்காரர் ஆரம்பித்தார். அந்த காங்கிரஸை கலைன்னு அண்ணா காந்தி சொன்னார், கேட்கல. அந்த காங்கிரஸில் எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, நேரு குடும்பம் தான் அதை கைப்பற்றிச்சு. அங்கே இது ஃபருக் அப்துல்லா, ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா, முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், லல்லு, இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலில் நானும் KS ராதாகிருஷ்ணன் சாரும் பேசியிருக்கோம். குடும்ப ஆட்சி எங்கெங்கெல்லாம் இருக்குங்க. சரி, அதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம். இப்போ முலாயம் சிங் யாதவ்னா அவரே ஆரம்பித்த கட்சியாக இருக்கும், லல்லுலாம் அவரே ஆரம்பிச்சுதான் இருக்கும், ஷேக் அப்துல்லானா அவரே ஆரம்பிச்சுதான் இருக்கும். டிஎம்கே நீங்கள் ஆரம்பிச்சிங்க. எம்ஜிஆர் ஆரம்பித்தா அவர் பிள்ளைகள்லாம் வந்தால் கூட அதை நியாயம்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் திமுக ஆரம்பித்தது அண்ணா, 50 தலைவர்கள், நீங்கள் 13வது இடத்துல இருந்தீங்க. இன்றைக்கி கட்சியை உங்கள்கிட்ட இருக்குது. கட்சின்னா என்ன அர்த்தம்? நிதி இவர்கள் கையில் இருக்குன்ற. இதை தான் குடும்ப ஆட்சின்னு சொல்கிறாங்க. மோடிகிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்டாங்க, வாரிசு அரசியல் எங்கே இல்லை, உங்கள் கட்சியிலே இருக்கு. என் கட்சியில் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குங்க. ஆனால் குடும்ப ஆட்சி, ஒரு குடும்பத்துக்கே கட்சி சொந்தம், அந்த குடும்பமே எல்லாத்தையும் தீர்மானிக்கும் அப்படின்றதான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னாரு. கரெக்டான பதில். அந்த பொண்ணுக்கு அது சொல்ல தெரில. நீங்கள் புலமையை கொண்டு போய் அங்கே காமிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்ல, இதுதான் பிரச்சனை. அதனால் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களே, விமர்சகராக இருங்கள், இப்படி இருக்காதீங்க. அது அவருக்கு மட்டும் இல்லை, யார் யார் ஒரு விஷயத்தை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க அனைவருக்குமே இது பொருந்தும். தோளில் இருக்க இடுப்பில் இருக்கிற துண்டு தோளில் வந்தது எங்களால் தானே, உங்களால் இல்லை. பல பெரியவர்கள் போராடி இருக்காங்க, நீங்களும் அந்த டைமில் குரல் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் அப்படின்றீங்க தெரியுமா, அங்கே தான் பிரச்சனை. நீங்கள் தான்ன்றது இல்லை. விட்டா ரயிலை கண்டுபிடிச்சது கலைஞர், கலைஞர் மட்டும் இல்லாவிட்டால் இந்தியாவில் இருப்பு பாதையே வந்திருக்காது அப்படின்றத கூட சொல்லுவாங்க போல். கலைஞர் மட்டும் இல்லை என்றால் இந்தியாவில் சினிமாவே வந்திருக்காது, கலைஞர் மட்டும் இல்லை என்றால் வசன உச்சரிப்பே வந்திருக்காது. இப்படிலாம் எல்லாரும் இருந்தாங்க. நீங்கள் கலைஞரோட நல்லா எழுதின கண்ணதாசன் இருந்தார், கலைஞரோட நல்லா எழுதின இளங்கோவன் இருந்தார். இளங்கோவனை ஃபாலோ பண்ணி தான் கலைஞர் எழுத வந்தார். கண்ணதாசன் வசனங்கள் வேறு லெவலாக இருக்கும். அதனால தான் கலைஞருக்கு பயம். கண்ணதாசனை ரொம்ப ஓரம் கட்டின திமுகக்குள்ள கண்ணதாசனுடைய வனவாசம் எடுத்து படிச்சு பாருங்க, கண்ணதாசனை எந்த அளவுக்கு ஓரம் கட்டினார் அப்படின்றது. கடைசியில் அவர் 62 வெளியே போயிட்டார், சம்பத்து கூட வெளியே போயிட்டார். சம்பத்தையே வெளியே அமிச்சாங்க. உண்மையான வாரிசு பெரியாருடைய அண்ணன் பையன். பெரியாரே எதிர்த்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னணி தலைவர் அவர் ஒரு ஆள். அண்ணாவுக்கு இணையான பவர் உள்ளவர் அவர். அவரையே வெளியே அமிச்சாங்க கோஷ்டி சேர்ந்து. நெஞ்சுக்கு நீதி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அவர் மட்டும் இல்லை என்றால்
அப்படிலாம் ஒட்டக்கூடாது. சரி சார், இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை நம்ம கருத்து கணிப்புலாம் சொல்லியிருந்தோம், நிறைய பேரும் சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? அதாவது தொகுதி வந்து இழுபறி சொல்லியிருந்தீங்க, அதில் ஏதாவது கவுண்டிங் ஏதாவது குறையுது? சில இதெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அதுலேயும் தோப்பாங்கன்றாங்க. ஏங்க அதில் தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு அதில் சந்தேகம் இருந்தனால இழுபறின்னு சொல்லிட்டேன் நான். நீங்கள் ஒரு ஆர்வத்தினால தோப்பாங்கன்றீங்க. அதெல்லாம் இப்போ விருதாச்சலம் அவங்க தோற்றுருவாங்க, நீங்கள் என்ன இழுபறின்னு போட்டுருவீங்க. நாங்கள் நமக்கு வந்த தகவல் அது டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதனால் வந்து இப்படிலாம் கிடையாதுங்க. இன்னும் பலரும் இப்போ கருத்து கணிப்பு சொல்லக்கூடாதுன்னா, நான் பலரும் யார் ஆட்சி மாற்றம் வரும், யார் ஆட்சிக்கு வரான்னு உட்பட பேசிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை கருத்து கணிப்பு எண்ணிக்கை அடிப்படையில் வெளியிடக்கூடாதோ அப்படி தான் நினச்சிக்கிறேன். நான் தப்பாக புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். கருத்து திணிப்பு வெளியிடக்கூடாது ஏதோ நடக்குது. அதனால் அந்த இதில் மாற்றம் இல்லை. நம்ம என்ன பேசணுமோ அதிலலாம் மாற்றம் இல்லை. இவர்களுடைய உளவுத்துறை, இவர்களுடைய பெண்ணு, அதுவே வந்து அவருக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்ததாக சொல்கிறாங்க. தகவல் வருது. விஜய்க்கும் கிட்டத்தட்ட தெரியும், ஆனால் இவங்க உருட்டின்னு இருக்காங்க. அதனால் நீங்கள் பெரும்பாலானோர் கருத்தை நீங்கள் பாருங்கள். நம்ம சொன்னோன்னு மட்டும் இல்லை, நம்ம சொன்னோம் எண்ணிக்கை வேணால் மற்றவங்களுக்கு நமக்குலாம் கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாக இருக்கும். ஆனால் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான் இருக்குது. ஒரு ஓவரால் கருத்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வருது, விஜய் பெரிய ஃபேக்டராக இருந்தாலும் அவருக்கான கெயின் கிடையாது அப்படின்றது வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது பண்ணுறாங்க. எக்ஸிட் போல் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. 29 வரும். ஃபேஸ் 2 வெஸ்ட் பெங்காலையும் ஃபேஸ் 1 முடிஞ்சிருக்கு. 92% வாக்கு இதாக இருக்குது. வெஸ்ட் பெங்கால் ஆட்சி மாற்றம் எப்படி? விஜய் தான் அங்கே காரணம். இங்கே அங்கேயும் விஜய். வெஸ்ட் பெங்காலில் வந்து தீதியை அப்படியே ரவுண்டு கட்டாங்க. தீதி தெரியல, 3 ஸ்டாலினுக்கு ஈக்குவல் அந்தம்மா. இவரெலாம் ஒன்றுமே கிடையாது. தீதி முன்னாடி நடுவுலேயே ஒன்று கொளுத்தி போட்டாங்களே, டிஎம்கே பிஜேபி கூட்டு வச்சிருக்காங்க. அது அந்த நேரத்துக்கு போட்டு ஒரு அடிச்சு விட்டாங்க, காலியாவிட அப்படின்ற. அதுக்கப்புறம் நான் சொன்ன கருத்து வந்து தவறாக. நீதி வளர்ந்ததெல்லாம் வேறு லெவலு. காங்கிரஸில் சாதாரணமாக வந்தவங்க தான், காங்கிரஸில் இருந்தவங்க அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய பரபரப்பான அரசியலில் அவங்க இதானாங்க. அப்புறம் வெளியில் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. இப்போ ஜோதிபாசு மறைந்து அடுத்து வந்த முதலமைச்சர். அப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்த பெரிய தவறு, மார்க்சிய அந்த விஷயங்களை, கட்சியுடைய அந்த தியாகம், மற்ற விஷயங்களை இளம் தலைமுறையினுக்கு கடத்துவதுன்னுவாங்க. அப்படியே கடத்திக்கிட்டே போகணும். எப்படி டிஎம்கே கடத்துது பாருங்க. அந்த கட்சியுடைய கொள்கைகளை இளம் தலைமுறைகிட்ட கடத்துறது. அங்கே அது கிடையாது. கேரளாவில் உண்டு. இன்றைக்கும் டைஃபி எஸ்எஃப்ஐ ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் டிஎம்கேல அது உண்டு. இப்போ அடுத்தடுத்து இளம் தலைமுறைகிட்ட நீங்கள் கடத்தும் பொழுது தான் கட்சி வலுவாக இருக்கும். வலுவாகும். இதாகும். 75 வருஷ கட்சி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வலுவாக திமுக இருக்குன்னா அது ஒரு காரணம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 35 ஆண்டு காலம் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி செய்தும் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவர்களுடைய கொள்கை தவறுதல் அதை இளம் தலைமுறைக்கு கொண்டு போகிற காரணம். கொண்டு போகல. இந்த அம்மா இறங்கி இந்த சிங்கூர் அந்த பிரச்சனை, டாட்டா அந்த இது நானோ அது பிரச்சனைன்னு இறங்கி உணர்ச்சி போராட்டம் துவங்கி இந்த அம்மா காலத்திலேயே ஆளுங்கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. ஆனால் கொல்லப்பட்டது அதிகமாக தாக்கப்பட்டதெல்லாம் ஆளுங்கட்சி தொண்டர்கள். இந்த வேலை பண்ணதெல்லாம் அந்த குண்டர்கள், டிஎம்சி குண்டர்கள். பயங்கரமான டீம் அது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் ரொம்ப பவர் ஆகிடுச்சு அந்த அம்மா. யாரையுமே வந்து பாஜகலாம் இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா சாதாரணம் கிடையாது. சிபிஎம் எப்படி வாங்கி உயிர் பலிலாம் கொடுத்துச்சோ அதே மாதிரி அங்கே பாஜகவும் உயிர் பலி கொடுத்துருக்குது. எல்லாம் அடி உதெல்லாம் வாங்கி தான் இன்றைக்கி அந்த இடத்துல அந்த இருந்த ரைட் ஹேண்டை தூக்கிட்டாங்க, சுயந்த அதிகாரியை. அதுக்கு அந்த அம்மாவுக்கு இன்னும் காண்டு. அதனால் நீங்கள் சுயந்த அதிகாரிக்கு தெரியும் இவங்களுடைய ஒர்க்கு ஸ்டைல்லாம். அதனால் பாஜக பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அடிக்க வேண்டியது. அப்போ எஸ்ஐஆர் கிடையாதுல்ல. ஆமாம். அப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் வந்தோடனே நீங்கள் பெரும்பாலும் இந்த போலி வாக்காளர்கள் இறந்து போன எல்லாம் நீக்கிட்டாங்க. ரெண்டாவது இந்த ஊடுருவல் வாக்காளர்கள் வெளியிலேருந்து வந்து இங்கே போடுறதுன்றதை தடுத்தாச்சு. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு டைட் பொசிஷனில் கொண்டு வந்து தேர்தல் நடக்குது. அதனால் வெஸ்ட் பெங்கால் முடிவுகள் கூட எப்படி வரும்னு தெரியாது. அதனால் தீதியை வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க. சூரியன் பார்த்தீங்களா விட்டதுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. எந்த இதுவும் மறுவாக்குப்பதிவு எங்கேயுமே இல்லை. வெஸ்ட் பெங்காலையும் சரி தமிழ்நாட்டையும் சரி அந்த அளவுக்கு ஒரு அமைதியான தேர்தல். அப்படியே பூத் கேப்சர்லாம் பண்ணால் அடி நிமித்திட்டாங்க உடனே. பார்த்தீங்களா இவிஎம்லாம் உடஞ்சிது, அடிச்சு நிமித்தி உடனே வேறு இவிஎம் உட்காந்து வச்சு எல்லாம் தேர்தல் டக் 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 நடக்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அங்கே நல்லா இறக்கிட்டாங்க. லோக்கல் போலீஸ் பார்த்து இருந்துங்கன்ட்டார் அமித்ஷா. பார்த்தீங்களா மேடையில், வெஸ்ட் பெங்கால் போலீஸ் உங்கள் இஷ்டத்துலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. அந்த அளவுக்குன்னா அதிகாரிகள்லேருந்து எல்லோரும் மாற்றம் வந்துடும். இங்கே வந்துடுச்சே. இங்கேயே இன்னும் சில பேர் அதிகாரிகள் தான் தூங்கினுக்கிறாங்க.
பல அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், முன்போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்ற மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள்லேயும் அவங்களுக்குள்ளே பாடிக்கிறாங்க. அந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த எலெக்ஷன் செகண்ட் பேஸ் வரப்போகுது. ஆமாம், இன்னையோட முடிஞ்சிச்சு. 2 நாள் எலெக்ஷன். அது முடிஞ்சோடனே எக்ஸிட் போல் வரும். பார்ப்போம், காத்திருந்து. சார், ஆம் ஆத்மி பார்ட்டியிலேருந்து ராகவ் சதா உட்பட 7 எம்பிக்கள் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 10 மெம்பர்ஸில் 7 பேர் போயிட்டாங்க, 3 பேர் தான் இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டியில். இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மூவை? ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து உங்களுக்கு அது உருவான வரலாறே பார்த்தீங்கன்னா பாஜக தான் தெரியும்ல. காங்கிரஸுக்கு எதிராக ஒரு ஊழல் இதை கட்டமைக்கணும். அப்போ ஐயோ ஊழல்னு சொல்கிறது யாராவது வேணும். பிஜேபி சொன்னால் நம்ப மாட்டான். அதுக்காக கொண்டு வரப்பட்டவர் தான் அண்ணா சார். ஐயோ ஊழல்னு தன்னை ஒரு காந்தியாக காண்பித்து கொண்டு பண்ணார். அது சீடர்களாக வந்தவர்கள் தான், அந்த கோப்படம் மாதிரி ஸ்டைலில் வந்தவங்க தான் அந்த ஐஆர்எஸ் அதிகாரிகள்லாம். அப்போ ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அப்புறம் அவர் அப்படியே பார்த்தாரு, அண்ணாதுரை மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அண்ணா சாரைக்கு ஒரு அண்ணாதுரை, பெரியாருக்கு ஒரு அண்ணாதுரை. பெரியார் சீர்திருத்த இயக்கமாக கொண்டு போகணுன்னாரு. அண்ணா பார்த்தாரு, தம்பிகளும் பார்த்தாங்க, இப்படியே போனால் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு. அப்போ என்ன பண்ணலாம், வெளியே போயிடலாம், தேர்தல் அரசியலுக்கு போகணும். அப்போ எப்படி போகிறது, கண்ணீர் துளிகள். ஐயோ மணியம்மையை கட்டிக்கிட்டாரு, அவள் தான் போனால் போ அப்படின்ட்டாப்புல அவர். கொஞ்சம் வெளியே வந்து நாம் வானமே அழிகிறது, கண்ணீர் துளிகளாக நாம் இருப்போம் அப்படி இப்படின்ட்டு திமுக ஆரம்பித்தாங்க தேர்தல் அரசியலுக்காக. மொதல் எலெக்ஷன் முடியல, 2வது எலெக்ஷனில் 15 சீட்டு, அதை ஊட்டின்னு 67 வந்துட்டாங்க. நடுவில் கலை உலகம் அதுன்னு எம்ஜிஆர் எல்லாம் சேர்ந்தோன்னா வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதே பாணி தான் இங்கே. என்னென்னா இதுக்கு விஜய் பாணி எப்படின்னா, இவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸரு எல்லாம் வந்தார். அவர் போட்டிருக்க ட்ரெஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? சாதாரண ஒரு அரக்கை சட்டை, ஒரு சாதாரண பேண்ட்டு, டெல்லி வாலா மாதிரி இருப்பாப்புல. அப்போ அதே மாதிரி எளிமை, இனிமை, கருமை, எருமை அப்படின்னு உருட்டினார். குத்துன்னு குத்துனாங்க. டெல்லியில் அவருக்கு பிடிக்காததோ கிடையாது. அப்போது அவர் ஒரு பெரிய லீடராக இவர் சொன்னார், அண்ணா சார் கட்சியெலாம் ஆரம்பிக்காதுன்னு. பெருசு வேலையை பாரு நான் பார்த்துக்குறோன்ட்டு முடிச்சிட்டாங்க. என்ன விஷயம்னா, இவர் வந்து அந்த இது கிடையாது, சிஸ்டம் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்களா, அது அங்கேயும் கிடையாது. அவர் சொல்கிறது தான். ஆனால் அவங்க ஆட்சியெல்லாம் பிடிச்சிட்டாங்களே சார். அதான் அது இல்லாமலே. ஆமாம், அவர் சொல்கிறது தான் அங்கே முடிவு. அப்போ வந்தோடனே பிரசாந்த் பூஷன்லாம் வெளியே அமிச்சார் தெரியும்ல. இன்னும் 2-3 தலைவர்கள் வெளியே போனாங்க. இந்த ஆதிக்கெல்லாம் நடந்தது நான் தான் அப்படின்னு. அப்போ நான் எளிமை, எருமை, கருமைனார். ஆனால் 51 கோடி ரூபா வீடு கட்டினார். அதில் கொஞ்சம் அசிங்கப்பட்டார். மதுபான ஊழல் அதுன்னு போக போக நல்ல ஆட்சிக்கு கொடுத்தாங்க. அந்த ஸ்கூல் மாடல் ஸ்கூல்லாம் வேறு லெவலு அவங்க பண்ணதெல்லாம். அப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. நீங்கள் குஜராத்து, பஞ்சாப்லாம் ஆட்சி பிடிச்சாங்க. ஹரியானாலையும் பிடிக்க வேண்டியது. காங்கிரஸுக்கு ஒரு கிறுக்குத்தனம் இருக்குல்ல, நல்லா வந்தால் உடச்சி விட்ருவாங்க. அதே மாதிரி இங்கே ஆட்டத்தை கழிச்சு விட்டாங்க. அதில் இவர் தனியாக காங்கிரஸ் தனியானோன்னா பிஜேபி ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இப்படி போச்சு. அப்போது கெஜ்ரிவால் இந்த இதெல்லாம் ஓகே, பஞ்சாப்லலாம் பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த தனம் இருக்குல்ல, இது எல்லாம் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே குழப்பம் வருது, பிரச்சனை. ஒரு எம்பி கூட சொன்னாங்க, எங்களை அவ்வளோ மிரட்டினாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். கடைசியில் உடச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்லாருமே சொல்லலாம், கட்சி தாவல் அவங்களே அப்ளை பண்ணியிருக்காங்க, கட்சி தாவல் தடை பண்ணணும் அப்படின்னு. என்ன விஷயம்னா, கட்சி தாவல் தடை சட்டம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் 2 பேர் இருந்தால் கூட போய் சேர்ந்துக்கலாம், ஒருத்தர் இருந்தால் கூட போய் சேர்ந்துக்கலாம் அப்படி இருந்தது. 10th ஷெட்யூல் வாங்கல, 10வது அரசியல் அட்டவணைப்படி ஆட் பண்ணிட்டாங்க. 52nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அது கட்சி தாவல் தடை சட்டம். இதில் வந்து 3/2 பங்கு விதி, 2/3 எல்லாம் நினச்சிக்குவாங்க, 1/3 நினச்சிக்குவாங்க, 2/3 60 பேர் இருந்தால் 40 பேர் கரெக்டாக, 3/2. ஆமாம், 60 3 பிரிச்சா 20 அதில் 2னா 20 40. 60 பேர் இருந்தால் 40 பேர் போனாதான் கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து தப்பிப்பீங்க. 39 பேர் போனீங்கன்னா மாட்டிக்கிங்க. இது ஒரு மெஜாரிட்டியாக போகிற மாதிரி இருக்குல்ல, ஒரு கட்சி தனியாக ஸ்டார்ட் பண்ணவோ இல்லை இன்னொரு என்ன கணக்குன்னா 10 × 2/3 அப்படி பார்த்தீங்கன்னா 6.66%. அதாவது 10 பேரில் 7 பேர் ஒன்றா போயிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. அப்போ அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வரமாட்டாங்க. 6.6 தாண்டிட்டாங்களா, 7% வந்துட்டாங்க, 70%. அதனால் இது வந்து மொத்தமாக போனாங்கன்ற மாதிரி தான் வரும். இது வந்து எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. ராஜ்யசபாவுடைய சேர்மன் வந்து இதை அங்கீகரிச்சிட்டாரு. என்ன மாதிரியான கேசஸில் வழக்கு பாயும் சார்? எதில்? இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கீழே
இப்போது 2/3 போயிட்டாங்க, அதனால் பாயல. ஆமாம், இப்போ எப்படி போயிருந்தா பாஞ்சிருக்கும்? தகுதி இழப்பு. அதுதான் என்ன மாதிரி இப்போ 39 எம்பிஸ் போயிருந்தா பதவி இழப்பு. தகுதி இழப்பு, பதவி போயிடும். ஸ்பீக்கருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையா சார்? ஸ்பீக்கர் வந்து இப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஆமாம், அவங்க வந்து நடுநிலையாக இல்லை அப்படின்ட்டு அப்படின்னா நீக்க முடியாது. ஸ்பீக்கர் நடுநிலை இல்லை அப்படின்னா நீக்க முடியாது. ஸ்பீக்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும். கொண்டு வந்து தான் அவரை நீக்க முடியும். ஓகே. அவரா விலகி திமுகலேருந்து எம்ஜிஆர் விளக்குனாங்கல்ல, அப்போ மதியழகன், கேஏ மதியழகன், கேஏ கிருஷ்ணசாமியுடைய அண்ணன், அவர் எம்ஜிஆருக்கு ஆதரவு. அவரை வச்சுட்டு சபையை நடத்தினா சிக்கல். ஆமாம். கலைஞர் துணை சபாநாயகரை போட்டு சபையை நடத்தி இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்க. சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வந்து ஒரு 7 பேரோ 8 பேரோ தான் இவருக்கு ஆதரவு, 8ஓ 12ஓ நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஆதரவு. மற்றவங்களாம் எதிர்த்து போட்டோன்னா அவரை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கினாங்க. பெரிய தகராறுலாம் ஆச்சு, சட்ட இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, அது தப்பு இது தப்புலாம் வந்துச்சு. ஆனாலும் உங்களுக்கு யார் சபையை நடத்துறதுன்ற பிரச்சனைலாம் வந்துச்சு. சபாநாயகருக்கு எதிராகவே கொண்டு வரணும்னா சபையை நடத்துறது துணை சபாநாயகருக்கு உரிமை உண்டு அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அதனால் அது அந்த மாதிரி போய் நிற்கினாங்க. அதனால் சபாநாயகர் எதிர்ப்பாக வந்துட்டாருன்னா அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் பண்ண முடியும். எப்படி முதலமைச்சருக்கு இதுவோ அதே மாதிரி தான். பாஸ்கர் ராவ்னு ஒருத்தர் இருந்தார், நெஞ்சு வலின்னு போனார். யார்? என்டி ராமாராவ். பாஸ்கர் ராவ்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனார். திரும்பி வந்து அவர் ஹார்ட் அட்டாக்காக வந்துச்சு, பதவி தரமாட்டேன்ட்டாப்புல. இது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க இதில் டக்குன்னுலாம் நீக்கிட முடியாது. அதில் சபாநாயகரும் அந்த மாதிரி. இதில் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ராஜு சத்தா வந்து 63 எம்எல்ஏக்களை அவர் கையில் வச்சுருக்காராம். கூப்பிட்டு போகிறாரு போகும்போது, கூட்டே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு. இப்போ 63 எம்எல்ஏக்களை கையில் வச்சுருக்காரு. நாங்கள் 117 எம்எல்ஏக்கள் தான் பஞ்சாபில். அதில் 117னா 118ன்னு வச்சிங்கன்னா கூட 109 பேர் இருந்தால் சரி, 59 பேர் இருந்தால் மெஜாரிட்டி. இவர் 63 வச்சுருக்காரு. அவங்களுடைய மொத்த இதுவே 94. 63 போயிட்டா 31 தான் அவர்கிட்ட இருக்கும். பகவான் தானே அவர்கிட்ட இருக்கும், முதலமைச்சர்கிட்ட. அப்போ மீதி 63 இங்கே வந்துச்சுன்னா ஆட்சி கவிழ்ந்துடும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் இல்லை, ஆட்சியே பிஜேபி கையில் போயிடும். சட்டா தான் சட்டையை மாட்டிக்குவார், முதலமைச்சர் சட்டையை அப்படின்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடிப்படை காரணங்களில் ஒன்று, விஜய் மாதிரி ஆட்டிடியூடு இவர்கிட்ட, கெஜ்ரிவால்கிட்ட. நான் வச்சு தான் சட்டம், நான் சொல்கிறது தான், அதுதான் காரணம். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அவரை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. யாரை? ராகவ் செதாவை. இருக்கலாம், கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு தானே இதுக்கு, அதனால் அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் இதுதான் நடக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி சார், அடுத்து பங்குச்சந்தை நிபுணர்கிட்ட வருவோம். ட்ரம்ப்பு அவர் தானே பங்குச்சந்தை நிபுணர். இப்போ சொல்ல டெஸ்ட்ராயர் அவர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் சார் எந்த பங்கு மேலே போகுது கீழே வருதுன்ட்டு. அவர் முடிவு பண்ணுவார். அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு, பிளெயினில் ட்ராவல் பண்ணி 15 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியெல்லாம் பேச முடியாது, பேச்சுவார்த்தை நடத்தினா சொல்லுங்கள், ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டார். அந்த சைடும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை உடன்படலை அப்படின்ற இதிலே இது பண்ணிகிட்ருக்காரு. நீ தான் தைரியமான ஆளாச்சு, அடிக்க வேண்டியதானே. அதை அடிப்பேன். இப்போ பைப்பு வெடித்தால் சரி செய்ய பல ஆண்டுகள் ஆகும் அப்படிலாம் உருட்டினுக்கிறாரு. முடிஞ்சா பண்ணிக்கன்ட்டாங்க. அதனால் ரஷ்யா வேறு கண்டனம் தெரிவிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு அறிவுக்கு தர நாடு இது அமெரிக்கா, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதனால் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இவர்கள் நான் சொன்ன மாதிரி தான் புலிவாலை பிடிச்சிட்டாங்க, விட முடியல, வேறு வழி இல்லை, கெஞ்சுறாங்க. இப்போ டேய் சமாதானத்துக்கு வாடா, பண்ணிக்கலாம் வாடா, நீ அங்கேருந்து வரணும்னு அவசியம் இல்லைடா, நீ ஒரு ஃபோன் பண்ணுறா நான் வந்துடுறேன்டா, அப்படி இப்படின்ற அளவுக்கு கெஞ்சுறாங்க. அதனால் அது எப்படி போய் முடியுதுன்றது. அவர் பங்கேற்ற விருந்தில் கூட துப்பாக்கி சூடலாம் இருந்தது. ஆமாம், நீங்கள் உலகத்துக்கே நாடகத்தை கற்றுக் கொடுக்குறவங்களுக்கா நாடகம் நடத்த தெரியாது. போர் சீக்கிரம். அவர் பார்த்தா ஒரு விஞ்ஞானியா. அப்புறம் பத்திரிக்கையாளர் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிறான் போல், ஈரான் சதியா அப்படின்ட்டு இருக்கிறான். இவர் டக்குன்னு கேட்டோன்னே இவர் யோசிக்கணும், யோசனை வரல போல். இல்லை இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது, முடிச்சுட்டு சொல்கிறது. அதேமாதிரி நாளைக்கு கூட ஏதாவது சொல்லலாம். போர் சீக்கிரம் முடிவுக்கு வருவோம், நம்புவோம். மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். நன்றி.